செல்லாது என அறிவிக்கப்பட்ட பழைய ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்ற கொடுக்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. இது தொடர்பாக தமிழகம் முழுவதிலும் இருந்து நேரடி தகவல்களுடன் காத்திருக்கின்றனர் நமது செய்தியாளர்கள். சென்னையிலிருந்து விக்னேஷ், சேலத்திலிருந்து ரியாஸ், திருநெல்வேலியிலிருந்து ஆல்வின். அவர்களிடம் விவரங்களை கேட்கலாம். முதலில் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், இன்று கடைசி தினம் என்பதால் சென்னையில் வங்கிகளில் பொதுமக்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமாக சர்மிளா, மத்திய அரசு சார்பாக செல்லாது என அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவேறுகிறது. இதன் காரணமாக தாங்கள் வைத்திருக்கக்கூடிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் செலுத்த வரக்கூடிய பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் இருக்கும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ரூபாய் நோட்டுகள் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து இந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் புதிய 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விரைவில் விநியோகம் செய்யப்படும் எனவும் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து தினந்தோறும் மத்திய அரசு சார்பாக புது அறிவிப்புகள் வெளியாகின்றன. குறிப்பாக மார்ச் 31ஆம் தேதிக்கு மேலாக பழைய ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்தால் சிறை தண்டனை எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த அறிவிப்பானது வாபஸ் செய்யப்பட்டுள்ளதாக அவசர சட்ட திருத்த மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக என்ன செய்வது என்று புரியாமல் பொதுமக்கள் அதிக அளவில் குழப்பமடைந்துள்ளனர். இந்த நிலையில் வங்கிகளில் மட்டுமே இன்று கால அவகாசம் நிறைவடைவதாகவும் ரிசர்வ் வங்கியில் சென்னையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி தலைமை அலுவலகத்தில் மார்ச் 31ஆம் தேதி வரை இந்த கால அவகாசம் இருப்பதாகவும் வங்கி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளை இன்று மாற்ற முடியாத சூழல் உள்ளவர்கள் ரிசர்வ் வங்கியில் சென்று மார்ச் 31ஆம் தேதிக்குள், அதாவது அன்றைய தினத்திற்குள் மாற்றிக்கொள்ளுமாறு எனவும் ரிசர்வ் வங்கி சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்மிளா. விக்னேஷ், நீங்க இணைப்பிலே இருங்க. சேலத்திலிருந்து ரியாஸ் நம்மிடையே இணைப்பில் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ரியாஸ், சொல்லுங்க, சேலத்தில் தற்போது வங்கிகளில் மற்றும் ஏடிஎம்களின் நிலை என்னவாக இருக்கு? வணக்கம் ஷர்மிளா. கடந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி கள்ள நோட்டுகளை ஒழிப்பதற்காகவும், அதாவது பழைய ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்தார். தற்போது இப்பொழுது 30ஆம் தேதி ஆகிறது. இதுவரையும் சேலத்தில் இருக்கிற வங்கிகளில் இயல்பு நிலை இன்னும் திரும்பல. தற்போது ஏடிஎம் மையங்கள் மட்டுமே ஓரளவுக்கு தங்களுடைய இயல்பு நிலையை திரும்பி தற்போது 60% ஏடிஎம்கள் சேலத்தில் இயங்கிட்டு இருக்கு. தற்போது இன்று கடைசி நாள் என்பதால் 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு இன்றும் வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கணக்குகளில் கணக்கில் செலுத்துவதற்காக இன்னும் வங்கியில் கூட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கியில் பணம் எடுப்பதற்காகவும் ஏராளமான பொதுமக்கள் இங்கு நின்றுருக்காங்க. இந்த கடந்த 10ஆம் தேதி எந்த அளவு கூட்டம் இருந்ததோ அதே அளவு கூட்டம் தான் வங்கியில் இன்னைக்கும் நிலவிட்டு இருக்கு. குறிப்பாக சேலத்தில் இருக்கிற பெரும்பான்மையான வங்கிகளில் இன்று இந்த அவங்களுடைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துவதற்காக இன்று ஏராளமான பொதுமக்கள் இங்கே வங்கியில் காலையிலிருந்து நின்றுட்டு இருக்காங்க. தற்போது பணத்தை மாற்ற வந்திருப்போர் நபர் அவர்கிட்ட இருக்காரு. அவர் நம்மகிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு கடைசி நாள் என்பதால் வங்கியில் பணம் செலுத்த வந்திருக்கீங்க. இத்தனை நாள் ஏன் காலதாமதம் ஏற்பட்டது? உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தது? உங்களுக்கு எங்களுக்கு ஆஃபீஸில் லீவ் கேட்டால் தர மாட்டேங்கிறாங்க சார். இந்த இப்போ 6000 ரூபா இருக்குது எங்கிட்ட. நான் இப்போ மாற்றணுன்னா எனக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் டைம், ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நடுத்தர மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் சார். எதனால் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கு? உங்களுக்கு ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் பணம் மாற்றாமல் கடைசி நாளுக்கு வந்திருக்கீங்க? நீங்கள் ஆஃபீஸில் லீவ் தர மாட்டேங்கிறாங்க சார். ஒவ்வொரு நாள் லீவ் கேட்டால் தரமாட்டேன்றாங்க. நாங்கள் இப்போ பர்மிஷனோட கேட்டு இப்போ வந்திருக்கோம். இப்போ மதியானத்துக்கு 2 மணிக்குள்ளே இப்போ நாங்கள் உள்ளே போய் ஆகணும். இல்லைன்னா எங்களுக்கு இப்போ வேலையில் கொஞ்சம் சிக்கலாகும். குறிப்பாக இந்த கடைசி நாள் என்பதால் கையில் 1000 ரூபாய் நோட்டுகளுடனும் ஏராளமான 500 ரூபாய் நோட்டுகளுடனும் வங்கியில் தங்களுடைய பணங்களை செலுத்துவதற்காக இங்கே காத்துட்ருக்காங்க. அதே போல் இந்த வங்கியில் இந்த வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கும் பிரச்சனை இன்னும் சீராகப்படவில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வங்கி கணக்கில் 5000 ரூபாய் ஒன்றுமே பணம் தருவதால் நாள்தோறும் பொதுமக்கள் வங்கிகளே இங்கேயே இருக்கிறதாக சொல்கிறாங்க. சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த பண பிரச்சனை கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை இப்போ ஓரளவுக்கு சரியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு இப்போ ஓரளவு ஒரு 70% சரியாக இருக்குதுங்க. இன்னும் ஒரு 30% சரி பண்ணணும். இவர் திருப்பி 1ஆம் இந்த 5 ரூபா 10 நோட்டு, 20 நோட்டு, 50 நோட்டு, 100 நோட்டு மக்களுக்கு கொடுத்துட்டாருன்னா பிரச்சனை ஓவர் ஆகிடும். ஆனால் மோடி அப்படின்னு நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடியை நம்பி தான் இந்த மக்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி சரி செய்வார் அப்படிங்கிறதுனால அப்படின்னு நினச்சி தான் பாமர மக்கள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. இதை மோடி இன்னும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். இந்த 100 நோட்டு, 50 நோட்டு, 10 நோட்டு, 20 நோட்டை இதை மக்களுக்கு புழக்கத்தில் இன்றைக்கி கடைசி நாள். அந்த 1000 ரூபாய் 500 நோட்டை மாற்ற வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு கடைசி நாள். ஸோ உங்களுக்கு போதுமான அளவு காலக்கெடு கட்டிட்டீங்களா? போதும், இந்த காலக்கெடு போதுங்க. இதுக்கு மேலே ஒவ்வொரு நாள் காலக்கெடு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் காலக்கெடு கேட்டுருந்தாலும் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா 2 மாதம் கொடுத்துருக்காங்க, 55 நாள் ஆகிடுச்சு. அதனால் இனிமேல் காலக்கெடு கொடுத்தாங்கன்னா அப்புறம் மக்களோட சூழ்நிலை அவங்கவுங்க சூழ்நிலை அக்கம் பக்கம் அடிச்சு போடுங்கிற அளவுக்கு ஆகிடும்.
மத்திய அரசு வழங்கிய அந்த இறுதி நாள் என்பதால் வந்து வங்கியில் அங்கே பணங்களை மாற்றுவதற்கான பொதுமக்கள் வந்து கடைசி நாள் என்பதால் வந்து இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ச் வரைக்கும் அல்ல ரிசர்வ் வங்கி செயல்பட இருக்கிற வங்கிகளில் வந்து பணத்தை மாற்றிக்கலாம் என்ற அறிவிப்பு இருந்தால் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் வந்து இந்த ரூபாய் நோட்டுகளை வந்து அவங்க வந்து அதாவது 10 நோட்டுகளுக்கு மேலே வைத்திருந்தால் அவர்களுமே தண்டனை அளிக்கப்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 10 மடங்கு வந்து அவங்களுக்கு தண்டனை அளிக்கப்படும் என்பதால் வந்து இன்று ஏராளமான பொதுமக்கள் வந்து தங்களுடைய பழைய மற்றும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வந்து வங்கி கணக்கில் வந்து செலுத்துவதற்காக இன்று ஏராளமான பொதுமக்கள் குறிப்பாக சேலத்தில் இருக்கிற இந்த கோட்டை ஸ்டேட் பேங்க் முன்பாக நீண்ட வரிசையில் வந்து பொதுமக்கள் வந்து ஏராளமானவர் வந்து அவங்க அந்த பழைய நோட்டுகளை வந்து மாற்றுவதற்காக வந்து காத்திருக்காங்க. ஷர்மிளா, ரியாஸ், நீங்க இணைப்பிலே இருங்க. நெல்லையிலிருந்து ஆல்வின் இணைப்பில் இருக்காரு, அவர்கிட்ட இது குறித்து கேட்கலாம். ஆல்வின், திருநெல்வேலியில் ஏடிஎம் மற்றும் வங்கிகளின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? வணக்கம் ஷர்மிளா. தொடர்ந்து பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டு மதிப்பிழப்பு விவகாரத்தினுடைய காரணமாக ஒவ்வொரு நாளும் மத்திய அரசு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தது. இதனுடைய காரணமாக மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தார்கள் என்றே சொல்லலாம். குறிப்பாக தங்களுடைய அன்றாட பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதில் பல்வேறு சிரமங்கள் இருந்தன. வங்கிகள் முன்பாகவும் ஏடிஎம்களின் முன்பாகவும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய அன்றாட பணி பரிவர்த்தனைகளை மேற்கொண்டனர். இதே போன்று இந்த காலகட்டத்தில் வங்கி பணியாளர்களும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளானார்கள். இது குறித்த கருத்துக்களையும் இந்த பண மதிப்பிழப்பு விவகாரத்தினால் வங்கிகளில் செயல்பாடுகள் எந்த அளவிற்கு இருந்தது, அவர்களுக்கு எந்த அளவிற்கு பணிச்சுமை எல்லாம் இருந்தது, தற்போது 50 நாட்களை கடந்துவிட்ட நிலையில் இன்று பணத்தை டெபாசிட் செய்வதற்கு கடைசி நாள், இது போன்ற பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அகில இந்திய வங்கி சம்மேளனத்தை சார்ந்த ரெங்கன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமே பேசலாம். ஐயா வணக்கம். உங்களுக்கு இந்த பணி காலத்தில், அதாவது இந்த 500 மற்றும் 500 ரூபாய் செல்லாதுன்னு சொல்ல காலத்தில் உங்களுக்கு பணிச்சுமை எந்த அளவுக்கு இருந்தது? வங்கி ஊழியர் அதிகாரிகளை பொறுத்தவரையிலே மக்கள் எந்த அளவிற்கு இந்த பிரச்சனையை சந்தித்தார்களோ அதற்கு நிகராகவே வங்கி ஊழியர் அதிகாரிகள் இந்த பிரச்சனையை மிக அதிகமாக சந்தித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் மக்களினுடைய கோபத்தை எல்லாம் அரசாங்கத்தின் மீது காட்டுவதற்கு பதிலாக எங்கள் மீது காட்டினார்கள். இங்கே இருக்கின்ற வங்கி ஊழியர் அதிகாரிகள் கால நேரம் பார்க்காமல் பணியாற்றுவதோடு மட்டும் அல்லாமல் இவர்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், ஒரு வங்கி கிளைக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த வங்கிக்கு உரிய பணத்தை ரிசர்வ் வங்கி தரவில்லை. மாறாக எவ்வளவு பணம் தர வேண்டுமோ அதை காட்டிலும் கால் பகுதி கூட தராத காரணத்தினாலே வங்கிகள் முழுமையாக வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை கொடுக்க முடியவில்லை. ஆகவே வங்கி ஊழியர்கள் மீது தான் வாடிக்கையாளர்கள் கோவப்படுகிறார்கள். அவர்கள் கணக்கிலே பணம் இருக்கும்போது கூட அதை எடுக்க முடியவில்லை. அரசாங்கம் 24,000 ரூபாய் வரை எடுக்கலாம் என்று சொன்னாலும் கூட இங்கே கொடுப்பதற்கு வங்கிகளிலே பணம் இல்லை. அப்படி இருக்கின்ற சமயத்தில் ஏடிஎம்மிலே வைப்பதற்கும் பணம் கிடையாது. இரண்டையும் சமாளிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 50% ஏடிஎம்கள் இயங்கவில்லை, திறக்கப்படவே இல்லை. நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் 50 நாட்களும் அந்த ஏடிஎம்கள் திறக்கப்படவில்லை. ஏனென்றால் ஏடிஎம்முக்கும் பணம் வைக்க வேண்டும், வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கும் பணம் வைக்க வேண்டும். அந்த சிரமங்கள் எல்லாம் இருக்கிறது. இதுவரை தவிர புதிய 2000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு என்பது மிகச் சிரமமாக இருக்கிறது. பழைய 100 ரூபாயை மட்டுமே ஏடிஎம்மில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். 2000 ரூபாய் நோட்டு என்பது எங்களுக்கு கிடைக்காத சமயத்திலே, வங்கிகளுக்கு கிடைக்காத சமயத்திலே பல தனியார்களிடம் இந்த 2000 ரூபாய் கட்டுக்கட்டாக இருக்கிறது. அதற்கு உரிய நீதி விசாரணை வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுபோல வங்கிகளுக்கு பணம் கொடுப்பதிலே பாரபட்சம் காட்டுகிறது ரிசர்வ் வங்கி. அது கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. அது தவிர இன்றைக்கு வாடிக்கையாளர்கள் எங்கள் மீது கோபப்பட்டு பல்வேறு இடங்களிலே பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறோம். ஆகவே வங்கி ஊழியர் வங்கி அதிகாரிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். எல்லா வங்கி கிளைகளுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். வங்கி ஊழியர் அதிகாரிகள் கால நேரம் பார்க்காமல் பணியாற்றுகிறவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும். இதோடு மட்டுமில்லாமல் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்திருக்கின்றார்கள். வங்கி ஊழியர்கள் 15-16 பேர் இறந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இன்றைக்கு 50 நாட்கள் ஆன பின்பும் இன்று கடைசி நாள் என்றால் இன்றைக்கு எப்பொழுது நாங்கள் கணக்கு வழக்குகளை முடிப்போம் என்று தெரியாது. அந்த சூழ்நிலையிலே மிக இக்கட்டான சூழ்நிலையிலே வங்கி ஊழியர் அதிகாரிகள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேதனையை மக்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக வருத்தப்படுகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே ஒரு சின்ன கருத்து சுருக்கமாக சொல்லலாம். என்ன மாதிரி இனி வரும் காலங்களில் இன்னையோட முடிஞ்சிட்டு, இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிட்டு இனி வரும் காலங்களில் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை சுருக்கமாக பதிவு செய்யும். இனி வரும் காலங்களிலே ஒரு வங்கி கிளைக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் என்பது ரிசர்வ் வங்கிக்கு தெரியும். ஒவ்வொரு வங்கி கிளையிலிருந்து இண்டென்ட் அனுப்புகிறோம். அந்த பணத்தை முழுமையாக ரிசர்வ் வங்கி தந்துவிட்டால் மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அனைத்து ஏடிஎம்களும் முழுமையாக இயங்கிவிட்டால் மக்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்க மாட்டார்கள்.
நிச்சயமாக அந்த வங்கியில் பணியாற்றக்கூடிய பணியாளர் அவர் கூறிய கருத்துக்களையும் கேட்டிருந்தோம். தொடர்ச்சியாக இன்றைய தினம் கூட வங்கிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தான் மக்கள் இந்த இறுதி நாளான தங்களுடைய பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் என்பது இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக பெரும்பாலான ஏடிஎம்கள் என்பது செயல்படாததனால் மக்கள் இந்த 50 நாட்களும் பெரும்பாலாக பாதிக்கப்பட்டார்கள் என்பது மட்டும் தற்போதைய கள யதார்த்தமாகவும் இருக்கிறது. ஒரு சில நிறுவனங்களில் ஊழியர்கள் வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு நிலை என்பதும் இருந்தது இங்கு கண்கூட காண முடிந்தது. ஷர்மிளா, நிச்சயமாக ஆல்வின், பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டு மாற்றம் மற்றும் வங்கிகளின் செயல்பாடு குறித்த விரிவான தகவல்களை தந்தமைக்காக உங்கள் மூவருக்கும் நன்றி.